நெல்லிக்காய் ஜூஸ் மோர் ஊற்றி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 நெல்லிக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் இஞ்சி, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் போல் சீரகம், காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் இதில் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் தயிர் ஊற்றி மிக்சி ஜாரில் போட்டு ஜூஸ் எடுப்போம். நெல்லிக்காய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி, மல்லி இலை, சீரகம், கொஞ்சமாக காயப்பொடி, இந்த தயிர் ஊற்றி அடிச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி அடிக்கலாம், தயிரை ஊற்றி அடிக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்படி மையா அரைச்சிக்கிட்டு வடிகட்டி வச்சு இந்த சக்கையெல்லாம் எடுத்துடணும். இப்போ தேவையான மோர் ஊற்றிக்கணும். தயிராக ஊற்றி விஸ்க் வச்சு கடைஞ்சி விட்டுடலாம். பெரிய வடிகட்டியில் வடிச்சதில் கொஞ்சம் சக்கையாக இருந்தது. அதனால் சின்ன வடிகட்டியில் வடிச்சுக்கிடுவோம். அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் அல்லது பொருளையாக இருக்கும், குடிக்க முடியாது. அதுக்கு ஃபஸ்ட்டே இதில் வடிகட்டிருக்கலாமே. அது இதில் இந்த வடிகட்டியில் முதல்ல டைரெக்டாக போட்டால் நல்லா வடியாது. இந்த கண் சிறுசாக இருக்கு, சின்னதாக. அதனால் முதல்ல அதில் போட்டு இதில் வடிகட்டிக்கலாம். இந்த ஜூஸ் 3 பேருக்கு தகுந்தாப்புல போட்டிருக்கேன். கொஞ்சம் குழுன்னு இருக்கு, அதனால தண்ணி ஊற்றிக்கலாம். நெல்லிக்காய் நீர்மோர் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க.